நிஜ பிரகிருதி அங்கீகாரி ஆனி பூத சிருஷ்டி ஏகசரி பிரசவோஞ்சீலாகே கிம்பகுனா யாப்பரி. இத மாதிரிதான் இந்த நிஜமான ஒரு பிரகிருத்தியை நான் அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட அங்கீகாரம் பண்ணிட்டு நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணி இந்த பிரகிருதி கையில கொடுத்துட்டேன். ஆனி பூத்த சிருஷ்டி ஏக்க சரி பிரசவஞ்சிலாகி, அதுல இருந்து இந்த பிரகிருத்தில இருந்து ஒவ்வொன்னா பிறந்து பிறந்து எல்லாம் வந்துட்டு இருக்கு. பிரசவஞ்சிலாகே உதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த பிரகிருத்தினுடைய விஷயத்த சொல்றார். நாத்தரி பாலத்திகாம் வயசா கோசாவி தேக சங்குஜைசா அத்தவா கணாவளியா காஷா வார்ஷியே ஜேவி. எப்படி சொல்றார்? குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைகள் வயசான உடனே அது வளர்க்கறது, அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த பருவநிலையை அது உண்டாக்கிக்கிறது. ஆனா குழந்தை பருவம், அடுத்தது பால்ய பருவம், அடுத்த நடுப்பருவம், அதுவே முதுமை பருவம், இதெல்லாம் வரிசையா அது வாட்டுக்கு உண்டாயிண்டே போயிருது. அதே மாதிரி ஆகாசத்துல பல பல மேகங்கள் வந்துருது. மேகங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அது மழையை பெய்யும். அதே மாதிரி கனவுன்னு வருது. கனவுல காரணமா இருக்கிறது என்ன? நித்ரை, தூக்கம். அந்த வருது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு இருள் மாதிரி இந்த அஜ்ஞானம்ங்கிற இந்த விஷயத்த நான் படைச்சிருக்கேன். இந்த ஜீவன்களை இந்த அஜ்ஞானத்தில இருந்து ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு நான் தான் ஞானம். இந்த ஞானத்துக்கு மேல இந்த அஜ்ஞானம்ங்கிற போர்வை ஒண்ணு மூடின்னு இருக்கு. எப்படி கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிசுவுக்கு அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற மேல இருக்கிற உரை எப்படி மூடின்னு இருக்கோ, அது மாதிரி விஸ்வகர்மன் இருக்கிற மாதிரி இந்த பிரகிருதிக்கு முன்னாடி நான் இப்படி சின்ன அணுவுக்கும் அணுவாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்ன முன்னாடி பிரகிருதிங்கிறது இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்துருக்கு, இதுக்குள்ள நான் இருக்கேன். அப்படின்னா அர்த்தம் இதுல ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் இருந்துட்டே இருக்கேன். அது எங்கிட்ட இருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அசையற அசையாத ஸ்தூலமான சூக்ஷ்மமான எல்லா ரூபத்துக்கும் பிரகிருதி தான் அதுக்கு மூல காரணமா இருக்கு. ஒரு பானை பண்றான் அப்படின்னா மண் பானை, அந்த குயவன் பண்றான், அந்த பானை உண்டாருது. இப்ப பானை உண்டாருது, இதுக்கு காரணம் என்ன? உபாதி காரணம் என்ன? உபாதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மண்ணு. அதை செய்யறவன் யாரு? அந்த நிமித்த காரணம் என்ன? அந்த குயவன். அது மாதிரி இந்த சிருஷ்டிக்கு உபாதிகாரம் நிமித்திர காரணம்லாம் சொன்ன காரணங்கள்லாம் சொன்னாக்க, இந்த உபாதி காரணங்கள் இந்த நிமித்திய காரணங்கள்லாம் சாட்சாத் பகவானாவே இருக்கான. மண்ணுன்னு சொல்லக்கூடியதான அதுதான் பிரம்மனே அந்த மண்ணாவது இருந்துருக்கு. அந்த குயவன் எப்படி தனக்கு தோன்ற மாதிரி பல பல மட்பாண்டங்களை உண்டு பண்ற மாதிரி பகவானே அதுக்கு குயவன் மாதிரி தானே இருக்கான். அப்ப நிமித்த காரணமாகவும் அவனே இருக்கான், உபாதான காரணமாகவும் அவனே இருக்கான். இந்த பிரம்மமே இதுக்கு காரணமா இருக்கு. ஆனா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது என்னன்னா தற்சமயமாக இப்ப மட்டும் இருந்துட்டே இருக்கு. அது எப்பவானாலும் லயமாயிடலாம். அதனால அது காரணம் இந்த ஜீவபூதர்கள் எல்லாம் வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு வேணா காரணமா இருக்கலாமே தவிர மூல காரணமா இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க முடியுது. நானும் ஒரு 3 ஸ்லோகத்தை எப்படியாவது சொல்லிடலாம்னு நினைச்சுதான் வரேன். ஒவ்வொரு நாளைக்கு இது நேத்துக்கே சொல்லணும்னு முந்தானத்தை சொல்லணும்னு நினைச்சேன். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியுது ஒவ்வொரு விஷயம். ஆனா சொன்ன விஷயத்தையே சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அது வெவ்வேறையா இருக்கு. அதை அனுபவிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது தோன்றது மனசுக்குள்ள. அப்ப தோண்டி நம்மளுக்கு இது எல்லாமே பகவத் சாநித்தியத்தினால இந்த புருஷோத்தம மாசத்துல இதெல்லாம் அனுபவிக்கணும்னு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனமதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இப்படி சிருஷ்டியில நான் பல பல கர்மங்கள் எல்லாம் உண்டாக்குறேன். ஆனா நான் அது சாட்சியா இருந்துட்டு இருக்கேன். ஆனா அதுல நான் பற்றோட இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த உயிர்கள் எல்லாம் உருவாக்குறது, அதை காப்பாத்துறது, அந்த செயல்கள்ல நடத்துறது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் அதுல ஒட்டிக்க மாட்டேன். நான் தனியா இருப்பேன், அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். நீர்ல பரவும் நில ஒளியே நிலா நேரடியாக, நிலா அங்க இருக்கு, அதோட சந்திரிகா ஜலி சந்திரிகேச்சா பசரத்தி வேலி. ஜலம் பெரிய சாகரத்துல போய் பார்த்தேன்னா பூர்ண சந்திரன் இருக்கும்போது அதனுடைய நிலாவினுடைய அந்த வெளிச்சம் வெளியில அவ்வளோ தூரம் பரவி இருக்கும்.
ஆனா அந்த நிலாவினுடைய வெளிச்சத்தை, அந்த நிலா என்ன தானே வந்து இப்படி தூரம் பரவி விட்டதா என்ன? கிடையாது. அது அங்கே அது போலதான் இருக்கு. ஆனா இது இங்க அதனுடைய விசேஷம், அது பட்ட உடனே இது தெரியுது. சந்திரிகை எல்லா இடத்துலயும் தெரியுது. அது மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் அது தெரியற மாதிரி நான் சாநித்தியமா இருந்துட்டு இருக்கேன். கர்மங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் ஒண்ணும் இதுக்காக துக்கப்படுறதோ இல்ல சுகப்படுறதோ எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னோட குடும்பம் அழியறதே நான் கவலைப்படல அப்படிங்கிறார் கிருஷ்ணன். நான் வந்தேன், என்னோட அவதார கர்மத்துக்காக வந்தேன், நான் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் பாட்டு கிளம்பிட்டே இருக்கேன் என்னோட தாமத்து. ராமச்சந்திரமூர்த்தி வந்தார், தன்னுடைய தாமத்துக்கு போகும்போது அத்தனை பேரையும் கூட்டிட்டு போனார். யாரெல்லாம் வராளோ எல்லாரும் வாங்க, செடிகள் கொடிகள் எல்லாம் நான் வரேன், காக்கைகள்ல இருந்து குருவிகள்ல இருந்து அத்தனை ஜீவராசிகளும் உங்களோட வரேன்னு வந்துதான் அத்தனை பேருக்கு மோட்சம் கைவல்யம் கொடுத்து பகவானே கூட்டின்னு போனாராம். எப்பன்னா அந்த சரணாகதி ஆனதுனால. மாமேவ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. நான் என்ன தேடி யார் என்ன வந்து சரணாகதி ஆறாளோ அவளுக்கு நான் இந்த பிரகிருதியோட கஷ்டங்கள்ல இருந்து அவளை நிவர்த்தி பண்ணி நான் கூட்டிக்கிறேன். ஆனி சுட்டலியா சிந்து ஜலாஞ்சா லோட்டு நாசக்கேதரு சைந்தவாச்சா காட்டு தேவி சக்கல கர்மா மீச்சி சேவட்டு தீ காய பாந்தத்தி மாத்தே. கடல்ல ஒரு உப்பு மூட்டை இருக்கு. அந்த உப்பு மூட்டையை கொண்டு போய் கடல்ல போட்டுட்டதுக்கு அப்புறம் கடல்ல ஆயிடுத்து. அதுல இருந்து அந்த உப்போட கணங்களை தனித்தனியா எடுக்க முடியுமா? அது மாதிரி இந்த சிருஷ்டியில நான் போயிட்டேன் எல்லா இடத்துலயும். என்னோட சாநித்தியத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்படி சாநித்தியம்ங்கிறது என்ன சொல்லுங்க? நம்மளோட ஹிருதயத்துல இருக்கிறது பகவான் சாநித்தியம் தானே. அதே மாதிரி நினைச்சது பாருங்க. ஒரு செடியிலேருந்து, ஒரு கொடியிலேருந்து, ஒரு புழுலேருந்து, ஒரு பூச்சியிலேருந்து அத்தனையிலேயே ஹிருதயத்துக்குள்ள அவர் வந்து உட்கார்ந்துட்டார். அப்ப ஹிருதயத்துல இருந்து அத்தனையும் உள்ள இருக்கார், அத்தனத்தோட இருக்க. தனியாக நான் மட்டும் இருப்பேன்னு இருக்கிறது இல்லைன்ற. நீ தனியா என்ன பார்த்தேன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி, புகை தூசி இதெல்லாம் வந்ததுன்னா காத்துல போய் இந்த புகை தூசியை கட்டி இழுத்துட்டு தாங்கிட்ட வச்சுக்க முடியுமா? அது மாதிரி இந்த சிருஷ்டியில வந்து என்னையே கொண்டு வந்து இந்த சிருஷ்டி நான் தான் என்ன வச்சு இருக்க முடியாது. நான் அதுக்கு கொடுத்துட்டேன். நான் பாட்டுக்கு தனியா இருந்துட்டு இருக்கேன். சூரியன்டேந்து வெளிச்சம் வந்தது. ஆனா இந்த இருள் வந்து சூரியனை இழுத்துக்கொண்டு தன்கிட்ட உட்கார்ந்து வச்சுக்க முடியுமா? அது மாதிரி இந்த பிரகிருதியானவள், நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கிறவனை என்னை கொண்டு போய் நான் தான் என்னை கொண்டு வச்சுக்க முடியாது. சாநித்தியத்தை கொடுத்துட்டேன். நான் பெரிய தனியா இருக்கேன். हे असो पर्वताचे हृदयींचे जेवी पर्जन्य धारा स्तवन कोंचे தேவி கர்ம ஜாத்த பிரகிருதிச்சே நலகே மாஜே. ஒரு பெரிய மலை இருக்கான். அந்த மலைக்குள்ள மழை பெய்யுறது. மலை மேல மழை பெய்யுறது. ஆனா அந்த மலை துகில்கள்லாம் போய் அந்த மலைக்குள்ள போயிட முடியுமா? போக முடியாது. அது மாதிரி இந்த சிருஷ்டியில எல்லாம் படைச்சிட்டேன். அது டைரக்டா என்கிட்ட வந்து சேரவே முடியாது. அது என்னை விட தனிதான். அதுக்கு விகாரங்கள்லாம் வந்துருது. நான் சுத்தமா சத்துவ ரூபத்துல அவிகார சுரூபமா இருக்கேன். அதனால என்கிட்ட அதுங்கெல்லாம் வர முடியாது. ஆனா பக்தி பண்ணினா அந்த ஜீவன்கள்லாம் என்ன வந்து அடைய முடியும். அதனால இங்க பாத்துக்க, ஒரு பாம்பு பூஜை பண்ணிருக்கு, அதுக்கு அனுகிரகம். எலி பூஜை பண்ணா அனுகிரகம். கரையான்கள் பூஜை பண்ணி அதுங்களுக்கு அனுகிரகம். இப்படி எல்லா ஜீவராசிகளும் பூஜை பண்ணிருக்கு. மயில் பூஜை பண்ணி அனுகிரகம். பூக்கள் எத்தனை எத்தனை பூக்கள்னால எத்தனை பேர் அர்ச்சனை பண்ணி அதன் மூலம் பகவானை போய் அடைஞ்சிருக்கா. அப்ப பகவான் தெரிஞ்சுட்டு அடையறதுக்கு தான் நம்ம ஊர்கள்ல இப்படி ஆலயங்கள், இப்படி விசேஷமா பெரிய பெரிய மடங்கள் இதெல்லாம் கட்டி வச்சு, இந்த ஆலயத்துக்கு நீ வா, அவ்வளோ பெரிய பகவான், அவ்வளோ பெரிய பகவானை நம்மளால கட்டி அணைச்சிக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன ரூபமா அதுல வச்சு, இதுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு, இதுல பகவான் இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஒரு பூ போட்டு அதுக்கான நைவேத்தியம் பண்ணி அதுல சாநித்தியத்தோட இருக்குன்னா அடுத்த நாள் பகவான் அதுலயே வந்து நீ செய்யறான்னு பாப்பாராம். அதனால பகவான் சொல்றாரு, இவ்வளோ பெரிய மூர்த்தியா இருக்கிறவன, இவ்வளோ பெரியவன, இப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய என்ன ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு சாலிகிராம இதுல வச்சுட்டோ, ஒரு லிங்க திருமேனில வச்சுட்டோ நீ பூஜை பண்ணுப்பா, அது அந்த பூஜையும் நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். ஆனா நான் இதெல்லாம் சொல்லணும். அப்பப்போ சொன்னாதான் இதோட பூர்த்தியாகும். அப்படியே தனியா இருக்க முடியாது. அதனால சொல்லி, ஏரவி ஏ பிரகிருதி விகாரி
ஏக்கு மீச்ச அசே அவதாரி பரி உதாசா நீச்சியா பரி கரீன கராவே. நான் வந்து உதாசீனமா இருக்கேன், சாட்சி மாதிரி இருந்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு 2-3 சொல்லுதான் சொல்லி முடிச்சிடணும். இந்த பிரகிருத்தில நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் பட்டும் படாமலும் இருந்துட்டே தான் இருப்பேன். ஜெய்சா ஒரு பெரிய விஷயம் சொல்றேன். ஜெய்சா தீபு டேவிலா பரிவாரி கவனாத்தே நியமீனா நிவாரி ஆணி கவன கவனியா வியாபாரி ராகட்டே தேஹி நேனே. ஒரு ஆத்துல ஒரு குடும்பம் சம்சாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவ ஆத்துல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டா. இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு இந்த இடத்துல. அந்த விளக்கு அங்க இருக்கிறவாளை கூப்பிட்டு நீ இந்த வேலை செய் இந்த வேலை செய்யு சொல்றதானே? சொல்றது இல்ல. யார் யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்யறான்னு அந்த விளக்கு பார்த்துட்டு இருக்கான்னு பாக்குறது இல்ல. ஆனா அந்த விளக்கு அணைச்சிட்டான்னா இங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. விளக்கு இருக்கு, விளக்கு இருந்துட்டு இருக்கு. 6 மணி ஆயிடுத்து, விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அவ எல்லாம் அந்த விளக்குக்கு முன்னாடி அத்தனை காரியங்களும் நடந்துட்டு இருக்கு. அது சாட்சியா இருந்துட்டு இருக்கு. பெரியவா எல்லாரும் அவாவா அந்தந்த வேலையை செய்வா. சமப்பா, ஒருத்தர் சாதம் போடுவா, ஒருத்தர் எல்லாம் பண்ணுவா. திடீர்னு விளக்கு ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாம் அப்படியே கப்சிப்னு இருக்கும். இவ்வளவு நேரம் அந்த விளக்க பத்தி யாராவது யோஜனை பண்ணாலும் அதை யோஜனையும் பண்ணல. இப்படிதான் இந்த சம்சாரம் நடந்துட்டு இருக்குங்கிற விளக்கு மாதிரி நான் சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் நான் எடுத்துருவேன், சாநித்தியத்தை எடுத்துருவேன். உன் ஹிருதயத்துல இருந்து உன்னோட்ட இருந்து நான் எடுத்துருவேன். அப்புறம் நீ ஜடமா போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சாட்சியா நான் இருந்துட்டு இருக்கேன், விளக்கு மாதிரி. அதனால என்னோட சாநித்தியத்துல இந்த உலகம் வியாபாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற. அதனால तो जैसा का साक्षी भूतु गृह व्यापार प्रवृत्ति हेतु தைசா பூத கர்மி அனாசக்துமி பூத்தியசே. எப்படி விளக்குகள் வந்து இந்த வீட்டுல நடக்கக்கூடிய செயல்களுக்கு சாட்சியா இருக்கோ, அது போல இந்த ஜீவராசிகள் எல்லார்ட்டையும் நான் சாட்சியாக இருந்துருக்கேன். ஹா ஏக்கச்சி அபிப்பிராவோ புடுத்தி புடுத்தி. என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத ஞானேஸ்வர் மாவுலி சொல்றேன். என்னோட அபிப்பிராயம் என்ன இது கேளுங்க. இந்த சாப்டர்ல இது யார் சொல்றது? யார்? ஞானேஸ்வர். அவர் யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய அவதார். இன்னும் நம்மளுக்கு ஞானேஸ்வரியில இப்படி விளக்கம் எதுக்குன்னா அந்த கீதைக்கு விளக்கம் சொல்லு. புரிஞ்சுக்கணுமா? நான் உதாசீனா இருக்கேன், நான் எதுலயும் பட்டும் படாமலும் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு விளக்கங்கள். இந்த விளக்கத்திலே மிக உயர்ந்த விளக்கம் என்ன? தீபம் தான். இதை நம்ம எடுத்துக்கலாம் சொல்லி இதுவே இங்க சொல்லப்படக்கூடிய அத்தையும் முக்கியமான விஷயங்கள் தான். ஹா ஏக்கச்ச அபிப்பிராவோ புடத்தி காய சாங்கோ பகுத்தா உபபத்தி ஏத்த ஏக்க கேளா சுபத்ராபதி ஏ துளே ஜானபா. நான் இதெல்லாம் உனக்கு பல பல உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சுபத்ராபதி, சுபத்ரையோட குழந்தையாச்சு நான் இவனை இருக்கேனே அர்ஜுனா, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. சுபத்ரா பதி, பதி சுபத்ராவுடைய கணவன் அர்ஜுனா, நீ இதை புரிஞ்சுக்கோ. இதனை சுருக்கமாக சொல்லியிருக்கேன், இதை தெரிஞ்சுக்கோ. இதுவும் பல பல விஷயங்கள் இன்னும் சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு இதை சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பாக்குறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय, माऊली ज्ञानेश्वर महाराज की जय, जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय, सर्व संतनों की जय। पांडुरंग हरि वासुदेव हरि, पांडुरंग हरि वासुदेव हरि, राम 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 राम, राम।